6வது பாட்டு திருத்தொண்டர் புராணம் தடுத்தாட்கொண்ட புராணத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசகம் கேட்ட பின்னர் மற்ற மேல் இழுத்து இட்டார்கள் ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர் மாசிலா மறையோர் ஐயா மற்ற உங்கள் பேரணார்த்தம் தேசுடை எழுத்தே ஆகில் தெளிய பார்த்து அறிமின் என்றார். இது உங்களுடைய பேரனார், அதாவது பாட்டனார் கையெழுத்து தானா என்பதை பார்த்து நீங்கள் தெளிவு இல்லை என்று சொன்னீர்களே, தெளிவு அடையுங்கள் என்று அவரிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள். உடனே இந்த கிழவராக வந்த சிவபெருமான் பேசுகிறார். அந்தணர் கூற இன்னும் ஆழ்வோலை இவனே காண்பான். இன்னும் ஆழ்வோலை, இன்னும் இவன் பேச என்ன இருக்கிறது? இவனுக்கு எங்கே இந்த ஆழ்வோலையை காணுகிற தகுதி இவனுக்கு எங்கே இருக்கிறது? இவனே என்றால் பிரிநிலை ஏகாரம், இவனுக்கு காண தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தாத்தாவினுடைய கையெழுத்தை இவர் பார்த்திருப்பாரா என்பது சந்தேகம். இவருக்கு தெரியாது. தாத்தா எழுதி கொடுத்த இவர் எங்க பார்த்தார்? இவர் என்ன காண்கிறார்? அவரே அதுக்கு ஒரு வழியும் சொல்றார். உங்க கையெழுத்து தானா, இது அவருடைய கையெழுத்து தானா என்று உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பார்த்து இவரால் எவ்வாறு தெளிவு செய்ய இயலும்? நீங்க நானே அதுக்கு ஒரு வழி சொல்றேன்னா அவரே அதுக்கு ஒரு வழியும் சொல்றார். தந்தை தன் தந்தை தான் வேறு எழுது கை சாத்து உண்டாகி, தந்தை தன் தந்தை, அதாவது இவருடைய நம்பியாரருடைய தந்தை, அவருடைய தந்தை, அவர் முன்பு எழுதிய கை சாத்து, அவர் கையொப்பம் இட்ட பத்திரம் ஏதாவது இருக்குமானால், ஓலை இருக்குமானால், தந்தை தன் தந்தை தான் வேறு எழுது கைச்சாத்து உண்டாகில் இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி, இந்த ஆவணத்திலே அவர் என்னுடைய எழுத்து என்று எழுதி கையெழுத்திட்டு இருக்கிறாரே, இது எழுத்தே அவர் எழுதின எழுத்து, அதனால என்னுடைய எழுத்து என்று எழுதி அவர் கையெழுத்திட்டு இருக்கிறாரே, இதனோடு நீங்கள் ஒப்பு நோக்கி வந்தது மொழிமின் என்றான். அதாவது ஒப்பு நோக்கி அதனுடைய விளைவை எனக்கு சொல்லுங்கள், ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நீங்க இதை ஒப்பு நோக்குங்கள். அதுல என்ன சொல்றாரா, ஒப்பு நோக்கினால் நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீர்கள். எப்படி முடிவுக்கு வருவீர்கள்? முடிவு என்பது எப்படி வருகிறது? உள்ளத்திலே இருந்து தோன்றி அது வாயில வார்த்தையா வெளியே வரணுமா? உங்கள் உள்ளத்திலே நான் தோற்றுகிற கருத்தை நீங்கள் சொல்லுங்கள்னு அர்த்தம். அதான் வந்தது என்று அர்த்தம். இப்ப நாம பேசுறோம்னு சொன்னா இறைவன் நம்முடைய உள்ளத்திலே இருந்து ஒரு நம்மளை பேச வச்சாதான் பேச முடியுமா, இல்லைன்னா பேசக்கூட முடியாது. அதனால இவர் சொல்றாரு, நான் உங்கள் உள்ளத்திலே எழுப்புகின்ற கருத்தை நீங்கள் சொல்லுங்கள்னு சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. வந்தது மொழிமின், நீங்க இந்த ரெண்டையும் ஒப்பு நோக்குங்கள், அதனுடைய முடிவு என்ன என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று அவரே ஒரு வழியும் சொல்லுகிறார். வந்தது மொழிமின் என்றால் வலிய ஆட்கொள்ளும் வல்லர். அவர் யாரு? சிவபெருமான். அல்லல் தீர்த்து ஆட்கொள்ள வல்லான்னு நேற்று சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொன்னாரு? வலிய ஆட்கொள்ளும் வல்லம். அவன் என்ன செய்யறான்? விடாம பிடிச்சுக்கிறான். அவன் விடாமல் பிடித்து கொண்டு அவன் ஆட்கொள்கிறான் உயிர்களை. இன்னும் மறைப்பாற்றல் இந்த உயிர் இருக்கு. இப்ப இந்த மறைப்பாற்றல் இருக்கிற உயிரை தன்னை உணர செய்ய வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறானா, வலிந்து பற்றுகிறான். வலிந்து பற்றி வலிய ஆட்கொள்ளும் வல்லன். அதான் சிவபெருமானுடைய ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு அதை சொல்றாங்க. பாத்தீங்கன்னு சொன்ன அவர் இன்னொன்னு வலிமையாக ஆட்கொள்ளுகிறார். இந்த உயிருக்கு ஒரு வலிமையை தந்து வலிமையாக அவர் ஆட்கொள்ளுகிறார். திரண்ட மாமறையோர் தாமும் திரு நாவலூரர் கோமுன் மருண்டது தெளிய, திருநாவலூரர் கோ முன் மருண்டது தெளிய. ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு ஐயம் இருக்குல்ல, அவருக்கு தெளிய ஒண்ணாது மாயை அப்படின்லாம் சொல்றாரு. அதனால இவங்களுக்கு கூட ஐயா இல்லையா, அவருக்கு இதை உண்மையை நிரூபிக்கணும். அவருக்கு இவங்க சொல்ற தீர்ப்பு சரிதான் அப்படிங்கிறத அவரை உணர செய்யணும். அதனால நாவலூரர்க்கோ முன் மருண்டது தெளிய, அவர் என்ன செய்தார்? முன்பு மயக்கமடைந்தார். அந்த மயக்கத்தை தெளிவிக்கும்படியாக மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை, மற்ற மறையவன், இங்க இல்லாத மறையவன், யாரும் எழுதி கொடுத்தாலும் இவங்க தாத்தா, மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை,
அவர் கையெழுத்தால் எழுதப்பட்ட ஓலை. அதான் எழுத்தால் ஓலை. மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை அரண் தரு காப்பில் வேறு ஒன்று அழைத்து அரண் தரு காப்பு. இப்ப நம்ம இந்த ஆவண காப்பகம் இதெல்லாம் சொல்றோமே, அந்த காலத்திலே அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர் நில சம்பந்தமாகவோ வேற ஏதோ சம்பந்தமாகவோ எழுதி கொடுத்த ஓலையினுடைய படி அங்கே இருக்கிறது. அப்ப கையெழுத்தெல்லாம் இங்க சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஓலையை அப்படியே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். பின்னால நம்ம இன்னைக்கு நவீன காலத்திலே எல்லாத்தையும் நம்ம சேமிச்சு வைக்கிறோம், இது பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், ரிஜிஸ்டர் ஆபீஸ் சொல்றோம். அந்த காலத்திலே அந்த மாதிரி இருந்திருக்கான். ஆவணங்களை பாதுகாத்து வைப்பது. அவர் கையில ஒரு ஆவணம் இருக்கும், இன்னொரு ஆவணம் எழுதி இவங்களும் வச்சிருப்பாங்க. அதுல இந்த ஒரு மூல ஓலை மாதிரி உண்மையான கையெழுத்து எல்லாம் இருக்குமா. அது எப்படி இருக்குமா, அரண் தரு காப்பான். வேற யாரும் புகுந்து எதுவும் செய்து விடாதபடி அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சோழர் ஆட்சி காலம். இந்த சோழர் ஆட்சி காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அதனால அவரை சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள், எவ்வளவு ஆட்சி முறை எவ்வளவு சிறப்பா இருந்தது, இந்த ஆவண காப்பகம் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஒரு இங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு பேர் ஆவணம்னே ஒரு ஊருக்கு பேர். நம்ம பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா ஆவணம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஆவணம்னு சொன்னா அந்த மண்டலத்துக்குரிய ஆவணங்கள் எல்லாம் அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் ஒரு காலத்துல. அதனால அந்த ஊருக்கு பேரே ஆவணம்னு பேர். அதே மாதிரிதான் ஆவண காப்பகத்தில் அது எப்படி அரண் தரு காப்பில் பாதுகாப்பு உடைய காப்பு. காப்பு என்பது காப்பு உள்ள இடம். அதான் காப்பு என்பது காப்பு உள்ள இடம். அரண் தரு காப்பில் வேறு ஒன்று அழைத்து இவர் எழுதிய ஓலை அதை கொண்டு வர சொல்லி, அழைத்து என்று கொண்டு வர சொல்லி. அப்ப நிறையவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்க நேரத்திலேயே இவர் தாத்தா எழுதிய ஓலை ஒரு அரண் தரு காப்பில் இருக்க அதை உடனே கொண்டு வர சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப எவ்வளவு விரைவா எவ்வளவு வேகமா அந்த ஆட்சி முறை இது எல்லாம் நடந்திருப்பாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நகல் வாங்குறதுன்னா கூட அவ்வளவு எளிதா வாங்க முடியாது. அதுவும் இவங்க தாத்தா காலம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். 50 வருஷத்துக்கு முந்தைய ஓலையை உடனே தேடி எடுத்து கொண்டாந்துருக்காங்க பாருங்க. அந்த இதுக்கே கொண்டாந்துருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பு முறை, பாதுகாக்கின்ற முறை எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்ப இவருடைய தாத்தானா இந்த வருஷத்துல எழுதியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல நினைப்பட அதை கொண்டு வர சொல்றாங்க பாருங்க. அந்த அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு அந்த ஆட்சி முறை. இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கின்னு அவர் சொன்னதுனால இவங்க என்ன செஞ்சாங்க, மறையவன் எழுத்தால் ஓலை அரண் தரு காப்பில் வேறு ஒன்று அழைத்து உடன் ஒப்பு நோக்கி. உடன் ஒப்பு நோக்கினா அந்த ஓலையும் இந்த ஓலையும் ஒன்றாக வைத்து ஒப்பு நோக்கி, உடன் ஒப்பு நோக்கி, உடனே உடன் ஒப்பு நோக்கி இரண்டும் ஒத்து இருந்தது என்னே. அவங்க சொன்ன வார்த்தை அது. இந்த 2 ஓலையும் பக்கத்தில் வைத்து பார்த்தார்கள், அரங்கூர் அவைத்தார்கள், இரண்டும் ஒத்து இருந்தது என்னே. என்னங்கிறது வியப்பு. என்ன ஆச்சரியம், 2 ஒரே மாதிரி இருக்கு, 2 ஒரே எழுத்து. அது வெறும் கையெழுத்து மட்டும் இல்ல, அந்த ஓலை எழுதின எழுத்து வாசகங்கள் எல்லாமே அவர் இடத்துல இருக்கு. அவர் ஏற்கனவே எழுதின ஒரு ஓலை ஒண்ணு இருக்கு. இவங்கிட்ட இருக்கிற ஓலையும் அந்த ஓலையும் எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. இது அவருடைய கையெழுத்து தான் முடிவு பண்றாங்களா. இரண்டும் ஒத்து இருந்தது என்னே, இனி செயல் இல்லை என்றார். இரண்டும் ஒத்து இருந்தது. அந்த இறைவன் கொண்டு வந்த ஓலையும் இவர் ஆவண காப்பிலே இருந்து கொண்டு வந்த ஓலையும் இரண்டும் ஒத்து இருந்தது என்றால் எழுத்தால் ஒத்து இருந்தது, எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக இருந்தன. அதனால என்ன சொன்னாங்க, இனி செயல் இல்லை, இதற்கு மேல் இதில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா இனிமே தீர்ப்பு தான். இதுக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வேற எதுவும் செய்வதற்கு இல்லை என்று இனி செயல் இல்லை என்று சொன்னார். நாங்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் விசாரணைகள் எல்லாம் முடிந்தது, ஒப்பு நோக்கியும் பார்த்தோம், தெளிவாக இரண்டும் ஒன்றாக இருக்கிறது, இனி வேறு இதில் ஆராய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்ப அவரை பார்த்து தீர்ப்ப சொல்றாங்க. உடனே தீர்ப்பு பாருங்க. நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர். நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர். இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி, நம்பி ஆரூரே, இந்த நான்மறை முனிவர் வந்திருக்கிற கிழவர் இருக்கிறாரே, இவருக்கு நீங்கள் தோற்றி என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த ஓலை உண்மைதான், நீங்கள் அடிமைதான், நீங்கள் அடிமை இல்லை என்று சாதிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
நம்பியாரூரர் தோற்றீர் பான்மையின் ஏவல் செய்தல் கடன். தீர்ப்பினுடைய அடுத்தது என்ன? உங்களுடைய கேஸ் தோற்று விட்டது, உங்களுடைய இது வழக்கு தோற்றது. ஒண்ணு தோற்ற அவர் வென்று விட்டார். இப்ப அவர் வென்றா என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முறைப்படி அவருக்கு ஏவல் செய்ய வேண்டும். நீங்கள் அவருடைய அடிமை, அவருக்கு ஏவல் செய்ய வேண்டும். பான்மையில் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற வழியில் நீங்கள் ஏவல் செய்ய வேண்டும். ஒண்ணு. இன்னொன்னு பான்மைனா விதின்னு ஒரு அர்த்தமா. பால் என்றால் விதி. அந்த பான்மை என்று சொன்னால் விதிப்படி உள்ளபடி இந்த உயிர்கள் எல்லாருமே பான்மையில் சிவபெருமானுக்கு அடிமை. அதுவும் சுந்தரர் அவருடைய அடிமையாகவே அங்கே இருந்தவர் அவரு. அதனால நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று இந்த அந்தணர்கள் சொன்னார்கள். பான்மையில் ஏவல் செய்தல் கடன். அவர் என்ன ஏவுகிறாரோ அந்த கட்டளையை மேற்கொண்டு செய்ய வேண்டியது உங்கள் கடமையாகும் என்று தீர்ப்பு சொன்னார். உடனே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய வழக்கு தோற்றுவிட்டது, அவர் வென்று விட்டார். நீங்கள் அவருக்கு முறைப்படி அவர் சொல்லுகிற கட்டளைப்படி ஏவல் செய்ய வேண்டியது உங்களுடைய கடன் ஆகும் என்று சொன்னார்கள். இப்ப ஏவல் செய்தல்னா ஏவுதல் அர்த்தம். இங்க ஏவல் செய்தல் என்பது என்னன்னு சொன்னா அவர் ஏவிய செயலை செய்தல். ஏவல்னா ஏவல் செய்தான்னு சொன்னா இவர் ஏவினார்னு அர்த்தம். இங்க என்னன்னு சொன்னா அவர் ஏவிய செயலை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று இவர்கள் சொன்னார்கள் என்று பண்பின் மிக்க மேன்மையோர் விளம்ப. இது இவங்க சொன்ன தீர்ப்பு. இப்ப நம்பியாரூர் என்ன சொல்றாரு அடுத்து அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் அவர் பேசிய முறை வேறு. இதுவரைக்கும் அந்தணர் மற்றொரு அந்தணருக்கு அடிமை ஆதல் உண்டோ, உலக வழக்கம் உண்டோ என்று கேட்டார். அடுத்து பித்தனோ மறையோன் என்றார். எல்லாம் அப்படி பேசினார். நீங்க ஆதி செய்வன் என்று அறிவீர், ஒரு அந்தணர் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல் உண்டோ என்றெல்லாம் வழக்கு முறையிட்டார். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? இப்ப இவங்க அந்த தீர்ப்பு சொன்னோன்னு அந்த தீர்ப்பை எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் பாருங்க. விதிமுறை இதுவே ஆகில், அதாவது சட்டப்படி இதுதான் செயல் என்றார் என்று ஒரு அர்த்தம். என்னுடைய விதிமுறை இதுவே ஆகில், என்னுடைய விதிமுறை விதி வழக்கம் இதுவே ஆகில், யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார். யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ, அதாவது நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? யான் இதற்கு இசையேன், இசைவு என்பது சம்மதம் தெரிவித்தல். நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லுவது நடக்குமா? அப்ப இந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்ளுவதை யான் இதற்கு இசையேன் என்ன இசையும். இப்ப அவர் சொல்றபடி ஏவல் செய்ய வேண்டியது உங்கள் கடமைன்னு அவங்க சொன்னாங்க. அவர் என்ன ஏவல் கொடுக்க போறாரு? அந்த குறிப்பை இங்க அழகா சொல்றதை சேர்க்கலாம். அவர் சிவபெருமான் என்ன ஏவல் அவருக்கு கொடுக்க போறாரு? சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். அதுதான் அவர் இவருக்கு கொடுத்த ஏவல். இதுவரைக்கும் சுந்தரர் பாடல, இன்னும் பாட போறார். அவர் ஏவல், அவர் வழி ஏவல் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இப்ப என்ன ஏவல் கொடுக்க போறாரு? பாடு, நம்மை பாடுக அப்படின்னு அவர் சொல்றாரு. யான் இதற்கு இசையேன், நீங்க சொல்ற கட்டளைக்கு நான் இசையினால் பாட மாட்டேன் என்று சொல்லுவது என்னுடைய முடியுமா? யான் இதற்கு இசையேன் என்ன இந்த பண்ல எடுத்து அவர் பாடுறாரு. முதல்ல பித்தா பெரிசூடி பெருமானை அருளாளான், இந்த இடம் இசை பண் கலந்த பாடல். யான் இதற்கு இசையேன், அந்த நீங்க சொல்றதுக்கு இசையேன் என்று சொல்ல முடியுமா? அல்லது அவர் ஏவலை கேட்டு நான் இசைக்க மாட்டேன் பாட மாட்டேன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறது மாதிரி சேர்க்கிறார். இந்த சொல்ல அழகா பயன்படுத்தி இருக்கார். ஒப்புக்கொள்வதிலேயே என்ன அழகான சொல்ற, யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ, இனி இது நடக்குமோ என்று அவர் கேட்கிறார். என்ன இசையுமோ என்று நின்றார். இங்கே நின்றார். அந்த ஏற்கனவே நின்ற என்று சொல்லும் போதெல்லாம் சொன்னதை விட என்னன்னா இப்ப இறைவனது வழியிலே நின்றார். இப்ப இதுவரைக்கும் உயிர் தன்னுடைய தன்முனைப்புல நின்ற உயிர் இப்போது என்ன செய்கிறது? இறைவன் வழியிலே நிற்கிறது. ஏன்னா அதுதான் பின்னால காட்ட போறாங்க. இறைவன் வழியிலே இறைவனுடைய ஆணைப்படியே நின்றார். இதுல ஒரு சிறப்பு இந்த இதுல சொல்றாங்க. நம்ம இந்த அந்தணர்கள் மறையவர்கள் இருக்கவங்கலாம் வழக்கு கொண்டு வந்திருப்பவரும் ஒரு மறையவர், இந்த மறையவர் கூட்டருக்கு தொடர்பு. இப்ப மறையவர்கள் ஒரு மறையவருக்கு ஆதரவாகத்தான் பொதுவாக தீர்ப்பு சொல்லுவார்களாம் என்றார். ஜாதி வழக்கம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு அந்தணர் இன்னொருத்தருக்கு அடிமை இல்லை என்பது. அப்ப அதையெல்லாம் தாண்டி நீதி முறைப்படி என்ன நீதியோ அதை அவங்க உரைக்கிறார்களாம். அப்ப அவங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அதை காட்டும் போது சொல்றாங்க,
இறை அடியார்கள் சிவன் அடியார்கள் அப்படித்தான் இருப்பாங்க. சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஏதமிலி நாயேனை அல்லல் தருத்து ஆட்கொண்டு. இந்த மாணிக்கவாசகர் பாடுவார். சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஏதமிலி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என்னும் உரை மாய்த்து. என்ன பேதை குணம்? அறியாமையாகிய குணம். பிறர் உருவம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற கருத்து. யான் எனது என்னும் உரை மாய்த்து கோதில் அமுதானானை குலாத்தில்லை கண்டேனே என்று மணிவாசகர் பாடுவார். இப்ப என்ன செய்கிறார்? யான் எனது என்னும் செருக்கை சிவபெருமான் அறுத்துட்டாங்க. எப்படின்னா, சாதி குலம் பிறப்புங்கிறதெல்லாம் இறைவன் சிவனடியார்னு ஆன பிறகு இந்த சாதி குலம் பிறப்பு என்ற எண்ணம் எல்லாம் போயிடும். இந்த சாதி குலம் என்பதே என்னவா? ஒரு ஆணவத்தினுடைய உச்சகட்டம், ஒரு உயிரினுடைய தன்முனைப்பினுடைய உச்சகட்டம் தான் இந்த சாதி பற்று, சாதி வரி. நம்ம நினைப்பாங்க. அதாவது ஜாதிக்குரிய ஒழுக்கங்களை பின்பற்றுவது நல்லது, அது நல்லது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு. இப்ப நம்ம இதுல சிவ வழிபாடு இருக்கு, அமைதியா இருக்கிறது இருக்கு, இந்த மாதிரி ஒழுக்கங்களை பின்பற்றுவது நல்லது. ஆனால் அந்த ஜாதி வெறி கொண்டு உலகத்துல எவ்வளவு தவறுகள் நிகழ்கின்றன. இப்ப இந்த அந்தணர்கள் சாதின்னு பார்த்திருந்தா இவருக்கு தீர்ப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த உண்மையான சிவபக்தி உடையவர்கள் சிவன் அடியார்கள் என்ன செய்யறாங்களா, அந்த ஜாதி குலத்தை எல்லாம் தாண்டி அவங்க யோசிக்கிறாங்களா. அதைத்தான் சொல்றாங்க. இப்ப ஜாதி குலம் இதெல்லாம் எதுக்கு வேணுமோ? இந்த உலகத்துக்கு தான் வேணுமா? சிவனடியாரா இருக்கிறதுக்கு இதுக்கு ஜாதி குலம்ங்கிறது தேவையில்லையா? அதைத்தான் இந்த பெரிய புராணம் முழுவதும் நமக்கு காட்டுகிறது. எல்லா நாயன்மார்களும் எல்லா குலத்தவராக இருந்தாலும், தொழில் உடையவர்களாக இருந்தாலும், அவர்களெல்லாம் சிவன்பால் அன்புடையவர்கள், எல்லாம் ஒரே தன்மை உடையவர்கள், போற்றற்குரியவர்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது ஜாதி குலம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு தான் வேண்டியதான். அதனால இத உலகினருக்கு ஆளாதல் ஒழிந்து இறைவனுக்கு ஆட்சியும் நிலை வந்த போது அப்ப என்ன செய்யுது? அந்த சாதி குலம் எல்லாம் கீழ்பட்டு வெல்லப்பட்டு நீங்கி போகும், ஒழிஞ்சு போகும். ஜாதிய இறைவனுக்கு ஆட்சி செய்கின்ற தன்மை வந்த போது இந்த ஜாதி குலம் என்று இந்த உலக மக்களுக்கு ஆட்படுகின்ற தன்மை மாறி அவ கீழே போய் இது இறைவனுக்கு ஒன்றாக வருகின்ற தன்மை. அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்னதனுடைய கருத்து இதுதான். நீங்க உலக வாழ்க்கையில இதுல இருக்கும்போது குலம் ஜாதி இதெல்லாம் இருக்கும். அதனாலதான் அத சொன்னாங்க மாதிரி. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பின்னால போயிடும். நீங்க உண்மையான பக்தி நிலைக்கு போகும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் போறது மாதிரி நான் இன்ன ஜாதி இன்ன குலம் இன்னதுங்கிற தன்மை கூட கிட்டத்தட்ட பிற்பட்டு போமா. இறைவனுக்கு அடிமை என்ற போது எல்லா உயிர்களும் இறைவனுக்கு ஒன்றுதான், இறைவனுக்கு அடிமை. அப்ப அந்த உயிர்களில் நான் ஒன்று. அந்த அம்மா அப்படித்தான் நினைக்கிறாங்க. நற்கணத்தில் ஒன்றானோம் நாம், அரைக்கால மேலாத்தான் சொல்றாங்க. இந்த மாதிரி இப்ப தன்னுடைய பிறப்பு மற்றதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. நாம சிவன் கணத்துல நாம ஒருத்தர் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது. இதான் சொல்றாங்க. அப்ப இந்த ஜாதி குலம் என்ற உணர்வு இதெல்லாம் ஒழியுமானால் உயிரினுடைய ஆணவம் முற்றிலுமாக நீங்கிவிடும். உயிரினுடைய ஆணவம் முற்றிலும். ஏன்னா அதுக்கே இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? இந்த ஜாதியினால நடக்கிற சில நிகழ்ச்சிகளுக்கு ஆணவ கொலைன்னு தானே பேர் வைக்கிறாங்க. எவ்வளவு சொல்றது ஆணவ கொலை. ஆணவத்தின் காரணத்தினால் விளைகின்ற கொலை, அதனால ஆணவ கொலைன்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யுமா? இது மனிதனுக்கு ஆணவத்தை ஏற்படுத்துகிற ஒன்று இந்த அமைப்புகள். இந்த அந்தணர்கள் அதையெல்லாம் தாண்டி அறத்தின் பாற்பட்டு நீதி வழியிலே நின்று ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாவது இல்லை என்ற வழக்கம் இருந்தாலும் கூட அதையும் மீறி அந்த ஓலையில் இருக்கிற செய்தி உண்மை, கையெழுத்து உண்மை என்று ஆராய்ந்து நீங்கள் இவருக்கு ஏவல் செய்வது உங்களுடைய கடமை என்று சொன்னாங்க. நீங்கள் ஏவல் செய்வது உங்களுடைய கடமை என்று உடனுக்குடன் தீர்ப்பு சொன்னாங்க. அதான் சொல்றாங்க. உரையாசிரியர் எழுதுவாங்க. இந்த காலத்துல உடனே நான் அடுத்த மேற்கோட்டுக்கு போவேம்பாங்க, அப்பீல் பண்ணுவேம்பாங்க, இது பண்ணுவேம்பாங்க. செயல் நடக்காது, இது ஏற்றிக்கிட்டே போகும். அந்த காலத்து தீர்ப்பு முறை உடனுக்குடன் ஆராய்ந்து உடனுக்குடன் தீர்ப்பு சொல்லி, இல்ல இன்னும் அடுத்த வாரம் இதுக்கு நான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லாம இது பண்ணாம இந்த வழக்கை அப்படி முடிக்கிறாங்களா அவங்க. அதனாலதான் அதை சொல்றாங்க. அதாவது இந்த ஜாதி குலத்தை எல்லாம் தாண்டியவர்கள் சிவனடியார்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது. ஏன்னா இதை ஏன் இங்க அதையும் எடுத்துக்காட்டாங்கன்னா, சுந்தரர் இப்ப இந்த சாதி குலம் எல்லாம் தாண்டிட்டார். அதனாலதானே கணிகையர் குலத்திலே பிறந்த பறவையாரையும் ஒரு சிற்றரசர் குலத்திலே பிறந்த அந்த அம்மையாரையும் சங்கிலியாரையும் அவரால் திருமணம் செய்து கொள்ள முடிகிறது.
அதை இந்த இடத்துல எடுத்து காட்டுறதுக்காக இங்கே வந்து அவர் ஜாதி குலம் இவர் அந்தனர் இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் மேற்பட்டு சிவபெருமானுடைய அடிமை, சிவபெருமானுடைய வழியிலே இவர் நடக்கின்றார் என்பதை இதுல வந்து ரொம்ப அழகா காட்டுனாங்களாம். இதுக்கு இந்த உதாரணம் என்று இதை பற்றி சொல்லும் போது எடுத்து சொல்லுகிறார்கள். இந்த அந்தணர்களும் ஜாதி குலம் பார்க்கவில்லை, மற்றவர்களும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை, அங்கே இருந்தவங்களும் யாரும் மறுப்பு சொல்லல. சுந்தரும் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று ஒரு அருமையான சொற்களால் அவர் வந்து அதை ஒத்துக்கிறார். இது ரொம்ப அவர் பணிவை காட்டு. ஏற்கனவே தன்முனைப்போடு இருந்த நம்பி ஆரூரார் இப்ப அந்த தன்முனைப்பை கைவிட்டு ஆணவம் அவரிடத்திலே நீங்கி மறைப்பாற்றல் கொஞ்சம் நீங்கிருச்சு. அது இன்னும் பின்னால முழுவதும் நீங்க போகிறது என்பதை இந்த அடுத்து வர்ற பாட்டுகள்ல காட்ட போறாங்க. மறைப்பாற்றல் உயிருக்கு நீங்க போகிறது. இப்ப இந்த மறையோர்கள் என்ன கேட்கிறார்கள்? அடுத்து இந்த முனிவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த கிழவரை பார்த்து, இது சட்டப்படி எல்லாம் ஒப்பு நோக்கி ஓலையெல்லாம் சரியா இருக்கு. ஆனாலும் அவர்கள் என்ன சொல்றாங்க? வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என் வழி வழி மரபுள்ளோரும் வழித்துண்டு செய்தற்கு ஓலைன்னு எழுதியிருக்கிறத உங்க ஊர் இந்த ஊர்னு எழுதியிருக்கு, வெண்ணை நல்லூர் பித்தன் எழுதியிருக்கு. உங்களை இந்த ஊர்ல வந்து நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீடு எது? நீங்க வழி வழி அவங்க அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஒருவேளை வேற அதனால காட்ட முடியலைன்னு சொன்னா இந்த தீர்ப்பு மாறுதலுக்கு கூட உட்பட்டது. அப்ப நீங்க வெண்ணை நல்லூர் பித்தன் எழுதியிருக்கிறது வந்து அப்ப இல்லைங்கிறதுனால இது வேற யாருக்கோ கொடுத்த ஓலையை நீங்க கொண்டாந்துருக்கீங்கன்னு கூட சொல்லலாம்ல. ஏன்னா அவருடைய கையெழுத்துங்களுக்கு சாட்சி இருக்கு, இவருக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்கிறதுக்கு இப்ப என்ன சாட்சி இருக்கு? அதனால அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? நீங்க வெண்ணை நல்லூர் பித்தனுக்குன்னு எழுதியிருக்குல்ல, இந்த ஊர்ல உங்க வீடு எங்க இருக்கு? உங்களுடைய வழி வழியா நீங்க வாழ்ந்த வீடு சொல்ல. நீங்க வாழ்ந்த வீடு மட்டுமில்ல, நீங்க வாழ்ந்த வீடு, உங்க தந்தை வாழ்ந்த வீடு, உங்க தாத்தா வாழ்ந்த வீடு. அவன் தாயுமில்லி தந்தையிலி தான் தனியன் காணடின்னு வந்து நிக்கிறார் அவரு. ஆனா இவங்க கேட்கிறாங்க வழி வழி வாழ்ந்த வீடு எது? அவங்க ஒரு கடைசியா ஒரு முயற்சி பண்றாங்க, ஒரு கேள்வி வந்து அவங்க வந்து கேட்கிறாங்க. ஏன்னா இவருக்குத்தான் இந்த ஓலை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஓலையை வச்சிருக்கிறதுனால சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த ஒரு ஓலையை கூட அவர் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல வந்து. அப்ப இவருக்கு தான் இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவங்க ஒரு கேள்வி நல்லா கேட்கிறாங்க. இன்னொன்னு, இறைவன் எதிரே இருந்தும் கூட அதை காண முடியாத மறைப்பாற்றலிலே உயிர் சிக்கி தவிக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இறைவன் எதிரேயே நிற்கிறான், ஆனாலும் இந்த உயிர்களால் காண முடியவில்லை, அவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. அத ரொம்ப அழகா கேட்கிறாங்க. திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி. திருமிகு மறையோர், அதாவது கொஞ்ச நேரத்துல இவர்கள் இப்போது காண்கிறார்கள், உணரவில்லை. பின்னால் இவனை காணப்போவதில்லை, உணர்கிறார்கள். இப்ப என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள், அவனை பார்க்கிறாங்க, உணரவில்லை. ஆனால் பின்னால் என்ன செய்ய போகிறார்கள்? இவனை காணப்போவதில்லை, மறையப் போகிறான் அவன். ஆனால் மறைந்த பிறகு உணரப் போகிறார்கள் இவர்கள். அதனாலதான் இவங்களுக்கு திரு மிகுவான். பின்னால திரு வந்து இவர்களுக்கு மிக போகிறது என்ற கருத்து வர்றது மாதிரி திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி. செழுமறை முனியை நோக்கி, அதாவது இந்த வழக்கிலே வென்று விட்டோம் என்ற ஒரு முகச்செழிப்போடு அவர் நிற்கிறார். அவர் செழுமறை முனியை நோக்கி, அருமுனி நீ முன்காட்டும் ஆவணம் அதனில். நீ எங்களுக்கு காட்டினாயே ஒரு ஓலை ஆவணம், அதனில் எங்கள் பெருமை சேர்ப்பதியே ஆக பேசியது. எங்கள் பெருமை சேர்ப்பதியே ஆக பேசியது. எங்களுடைய பெருமை உடைய திருவெண்ணை நல்லூர் உன்னுடைய ஊர் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பேசியது உமக்கு இவ்வூரில் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்றார். வருமுறை மனையும், உங்க ஊர்ல நீங்க வழி வழியா வாழ்ந்திருக்கிற வீடை காட்டு, உன்னுடைய வாழ்க்கையும் காட்டு. இந்த வாழ்க்கை என்று சொன்னால் நீங்க தான் வாழ்ந்திருக்கிறாய், வாழ்க்கை செயல்கள் இருக்கின்றன, என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பவும் வந்து நீங்க ஒரு நேட்டிவிட்டி இதுன்னு கேட்டா இந்த ஊர்ல குறிப்பிட்ட வருஷம் வசிச்சிருக்கணும் கருத்து எனக்கு. ஒரு உரிமை பெறுவதற்கே இந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட வருஷம் வசிக்கணும், இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலயும் இந்த கதை இருக்கு. அது மாதிரி இவங்க கேட்கிறாங்க, உன்னுடைய வருமுறை மனை வாழ்க்கையும் காட்டு. நீ இந்த ஊர்ல இன்னார், இவர் எனக்கு சொந்தக்காரர், அவர் எனக்கு இது ஏதாவது இருக்கா காட்டு அப்படின்னு சொல்லி இப்ப அவரை பார்த்து கேட்கிறாங்க. இவங்க கேட்கும்போது எங்கள் பெருமை சேர்ப்பதி, திருவெண்ணை நல்லூருக்கு அவங்க கொடுக்கிற ஒரு
அடைமொழி பெருமை சேர்ப்பதி. இந்த பெருமை சேர்ப்பதி அப்படிங்கிறது காரணம் மெய்கண்டார் இந்த ஊர்ல தான் அவதரிச்சார். சுந்தரர சிவபெருமான் இந்த ஊர்ல தான் ஆட்கொண்டார். இந்த திருவெண்ணை நல்லூர் அவ்வளவு ஒரு சிறப்புடைய ஊரா இருக்கான். என்ன திருவெண்ணை நல்லூர் இந்த மாதிரி இது இவ்வளவு சிறப்புடைய ஊராக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பதியில் பெருமை சேர்ப்பதியே ஆக பேசியது உமக்கு இவ்வூரில் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்றார். நீங்க தொடர்ந்து எவ்வளவு நாள் வசிச்சிருக்கீங்கன்னு காட்டுக, நீடு வாழ்க்கையும் காட்டுக என்றார். இன்னைக்கு என்ன சட்டத்துல கேட்கிறோமோ அதே கருத்தை அன்னைக்கு கேட்டிருக்காங்க. நீடு வாழ்க்கையும், நீ எவ்வளவு நாள் அந்த ஊர்ல இருக்க. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அப்படியா நீங்க எல்லாம் எனக்கு என்ன உங்களுக்கு தெரியும்னு நான் நினைச்சேன், உங்களுக்கு தெரியல போல இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு காட்டுறாரு. அவர் சொல்றாரு, ஒருவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர். ஒருவரும் வழக்கால், ஒப்பில்லாத வழக்கு. இது போல இந்த மாதிரி அடிமை என்று வரைக்கும் ஒரு வழக்கு வந்ததில்லை. இது ஒப்பில்லாத வழக்கு இந்த வழக்கு. இன்னொன்னு, ஒரு உயிரை ஆட்கொள்ளுவதற்காக சிவபெருமானே கடவுளே நேரே வழக்காடுவது என்பது இது ஒரு இணையில்லாத வழக்கு, ஒரு ஒப்பில்லாத வழக்கு. அது ஒருவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர். அவர் யாரு? சிவபெருமான். புண்ணியத்தின் பயனாய் உள்ள முனிவர். புண்ணியம் செய்தவங்க தான் அவரை வழிபடவே முடியுமா? புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு. இந்த புண்ணியம் செய்வதற்கு புண்ணியத்தின் பயனாக அவன் இருக்கிறான். அதனால புண்ணியன். அதான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என்று அவர் புண்ணியம் செய்தவர்னு அர்த்தம் இல்ல. அவரை வழிபடுவதனாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது. நமக்கு புண்ணியத்தை தருபவன், புண்ணிய பயனாய் உள்ளவன் அவன். அதனால புண்ணிய முனிவர் என்னை ஒருவரும் அறியீராகில் கேட்கிறார். என்னை ஒருவரும் அறியீராகில் போதும். என்னை ஒருவரும் அறியீராகில், இங்க ஒருத்தருக்கு என்னை தெரியவில்லை என்று சொன்னால் போதும். போதும் என்றால் என்ன அர்த்தம்னா வாங்கன்னு. அந்த காலத்துல போதும் என்றால் போவோம் பாருங்கள் என்றார். இன்னொன்னு, போதும் நீ தெரியல நான் சொல்லி என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒரு கருத்துல அவர் கேட்கிறார். போதும், ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்து பெருமறையவர் குழாமும் நம்பியும் பின் செல்ல. பெருமறையவர் அதாவது இவங்க ஊர்ல இருந்து ஏற்கனவே வந்த மறையவர்கள், இந்த திருவெண்ணை நல்லூர்ல அந்த அரங்கூர் அவயத்திலே இருந்த மறையவர்கள், மற்றும் திடீர்னு இது என்னன்னு கேள்விப்பட்டு வேடிக்கை பார்க்க வந்த மறையவர்கள். அப்ப அந்த மறையவர் கூட்டம் எல்லாம் ஒன்னா போகிறார். பெருமறை முனியவர் குழாமும் நம்பியும். நம்பியும் அதுல கூட்டத்துல ஒரு ஆடத்தானே போவார். அவரையே தனியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் காணாத காட்சியை நம்பி காண போகிறார். அதனால நம்பிய தனியா பிரிச்சு சொன்னாங்க. பெருமறையவர் குழாமும் நம்பியும் பின்பு செல்ல திருவருள் துறையே புக்கார். திருவருள் துறை என்ற அந்த திருக்கோயிலில் புகுந்தார். ஊருக்கு பேரு திருவெண்ணை நல்லூர். அங்க இருக்கிற கோயிலுக்கு பேரு திருவருட்துறை என்று பெயர். திருவருட்துறை. திருவருட்துறையே புக்கார். அந்த கோயிலுக்குள்ள அவர் புகுந்தார். கண்டிலர் திகைத்து நின்றார். அவர் உள்ள போனதை பார்த்தாங்க. உள்ள போன பிறகு இவங்களும் பின்னால போறாங்க. அவர் ஆடக்கான். அப்ப இந்த அவரை காணாதவர்கள், அவனை காணவே இங்கே காணவில்லையே என்று எல்லாரும் என்ன செய்தார்கள்? திகைத்து நின்றார்கள். செய்வது அறியாது திகைத்து நிற்றது. எல்லாருக்கும் மயக்க நிலை வந்துருச்சு. சுந்தரர் சொன்னது மாதிரி இவங்க எல்லாருக்கும் இப்ப ஒரு மயக்க நிலை, தெளிவில்லாத நிலை இவங்களுக்கு வந்துருச்சா. அது திருவருட்துறை. இந்த துறை என்பது சில ஊர்களுக்கு பேரா வந்திருக்கு. அந்த துறை என்பது என்ன? ஒரு ஆற்றினுடைய கரையிலே இருப்பதற்கு பேர் துறைன்னு பேர். அந்த துறையில தான் ஓடங்கள் நிற்குமா. அந்த ஓடங்களை ஏறித்தான் அடுத்த கரைக்கு போகணுமா. அந்த மாதிரி சிவபெருமான் இந்த உயிர்களை இந்த பிறவி வெள்ளத்திலே இருந்து காப்பாற்றி வீடு பேராகிய கரையிலே கொண்டு போய் சேர்க்கிறானே, அந்த இடத்துக்கு பேர் துறைன்னு பேராம். அந்த திரு அருள்துறை, அருள் வழங்குகின்ற துறையாக இருக்கிற ஊர் இந்த ஊர். திருவருட்துறை என்ற ஊர். இந்த உரை எப்படி இருக்கு? திருவருட்துறை என்று இதை சொல்லுகிறார். ஏற்கனவே இதே மாதிரி இருக்கு.
மாணிக்க வாசகர் அருள் பெற்ற இடம் பாத்தீங்கன்னா திருப்பெருந்துறை. அங்கேயும் அவரை சிவபெருமான் ஆட்கொள்கிறார். அதே மாதிரி அருள் நந்தி சிவத்துக்கு பாத்தீங்கன்னா திருத்துறையூர் ஒரு ஊர். அருள் நந்தி சிவம் இருக்காரு, மெய்கண்டாரால் ஆட்கொள்ள பெற்றவர். அவருக்கு திருத்துறையூர் அவருடைய ஊர். அந்த துறை எல்லாம் உயிர்களை பிறவி வெள்ளத்திலே இருந்து கரை சேர்க்கின்ற ஊர், அதுல இருந்து கொண்டு போய் சேர்க்கின்ற ஊர். அதனால இவங்க என்ன சொன்னாங்க, கண்டிலர் திகைத்து நின்றார். இப்ப என்ன வேடிக்கை, அவர் இவ்வளவு தூரம் இருந்த போது, கண் எதிரே இருந்த போது இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. கண்டார்கள், ஆனால் உணரவில்லை. இப்போது காணவில்லை, ஆகா இவர் கடவுளா என்று திகைத்து நிற்கிறார்களாம். இப்ப நம் கண் முன்னால கடவுள் இவ்வளவு நேரம் இருந்து கூட நம்ம பார்க்கலையே என்று அவர்கள் திகைக்கிறார்களாம். அந்த திகைத்து என்ன செய்தாங்க, ஆனா இவங்கெல்லாம் திகைத்து வெளியே நின்று விட்டார்கள். திகைத்து நின்றார். அவர் கோயிலுக்குள்ள போயிட்டாரு, பெரிய வாசல், உள்ள கொஞ்சம் தூரம் போனவர் ஆளை காணோம். இவங்கெல்லாம் வெளியே நிக்கிறாங்க. என்னடா போனாலும் முன்னால போன ஆளை காணமே அப்படின்னு இவங்கெல்லாம் நிக்கிறாங்க. ஆனா சுந்தரர் விடலையா. அந்த சுந்தரருக்கு என்ன ஆயிடுச்சா, இப்ப அந்த உயிருக்குள்ள தன்முனைப்பு ஆணவம் எல்லாம் நீங்கினதுனால மறைப்பாற்றல் முற்றிலுமாக நீங்கி இறைவனை காணுகிற பேரு அவர் பெற்றார். அவர் மட்டும்தான் சிவபெருமானை பார்க்கிறார். சிவபெருமான் அவருக்கு மட்டும்தான் காட்சி கொடுக்கிறார். இப்ப ஏன்னா இவர் பின்னால போய் என்ன பண்றாரு, இவரு எம்பிரான் கோயில் நன்ன இலங்கு நூல் மார்பர் எங்கள் நம்பர்தம் கோயில் புக்கது என் கொலோ. எங்களுடைய தலைவனாகிய சிவபெருமானின் கோயிலில் இந்த கிழவர் புகுந்தது என்ன என் கொலோ என்று நம்பி தம் பெருவிருப்பினோடும் தனி தொடர்ந்து. இப்ப அந்த அந்தவர்களா வெளியே நின்றுட்டாங்க. அவங்கெல்லாம் என்னடா போனவர் காணலின்னு அவங்களுக்கு ஒருவேளை திகைப்பு வந்திருக்கும், பயம் வந்திருக்கும், இது வந்திருக்கும், அவங்க நின்றுட்டாங்க. இவர் மட்டும் தனியா போறாராம். தனிய போய் எப்படி பண்றாரு, தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரின் விடை மேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றார். இவர் என்ன செஞ்சாரா, உமையம்மையோடு இடப வாகனத்திலே இவருக்கு மட்டும் காட்சி கொடுக்கிறார். அந்த மறையவர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுக்கிறார், இவர் மட்டும்தான் அந்த காட்சியை காணுகிறார். காரணம் என்ன, இறைவனை காண வேண்டுமானால் என்ன வேணுங்கிறது சொல்றார். பெரு விருப்பு முதல்ல வேணுமா, இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு பெரு விருப்பம் வேண்டும். அந்த பெரு விருப்பம் வேணுமா, தொடர்ந்து செல்லணுமா, அவனை தொடர்ந்து செல்லணுமா. இந்த ரெண்டு இருந்தா தான் இறைவனை காண முடியுமா. எப்படி இது பெரு விருப்பு என்று சொன்னால், இறைவனை காண்பது ஒன்றே விருப்பமாக இருக்க வேண்டும். மற்ற விருப்பத்தோட இதுவும் சேர்ந்து ஒரு விருப்பமா இருந்தா காண முடியாது. அதனால தம் பெரு விருப்பினோடு இவருக்கு என்ன இருந்தது, இப்ப இவர் ஏற்கனவே தன்முனைப்போடு இருந்தார். நான் என்ற உணர்வு இருந்தது, ஆணவம் மறைத்திருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா அது மறைந்து வந்ததை காட்டினார். இப்ப இந்த சிவபெருமான் உள்ள போனதை பார்த்த உடனே என் பிரான் கோயிலில் இவர் புகுந்தாரே என்று போகும்போது காண வேண்டும் என்ற விருப்பம் இவருக்கு. அந்த கிழவரை இப்ப பிரிஞ்சிட்டாரு. அந்த கிழவரை மறுபடியும் காண வேண்டும், அவருக்கு ஏவல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கே வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ஏவல் செய்வது கடமைனால அவர் மறைஞ்சு போயிட்டாரு. அவர்கிட்ட நம்ம ஏவல் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று இவர் தம் பெருவிருப்பினோடும். இந்த உயிருக்கு இப்ப விருப்பம், உயிரினுடைய விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். எதுவுமே எந்த செயலுக்கும் உயிர் தானாக விரும்பினார். ஏன்னா ஏற்கனவே இவர் நேசம் முன் கிடந்த சிந்தையால் சிரிப்பு நீங்கி அப்படின்னு இவருக்கு ஏற்கனவே அன்பு இருந்தது. முன்பு அன்பு இருந்தது, அது மறைக்கப்பட்டிருந்தது. இப்போது என்ன ஆயிடுச்சு, அந்த மறைப்பாற்றல் நீங்கிவிட்டது. அந்த மறைப்பாற்றல் நீங்கியதனால் பெரு விருப்பு தோன்றியது. இறைவன் மீது நமக்கு எப்ப பெரு விருப்பம் தோன்றும், இந்த உலகம் நம் கண்ணை மறைக்கும் போது தோன்றாது. இந்த உலகம் நம் கண்ணை மறைக்கின்ற அந்த மறைப்பாற்றல் நீங்கும் போது இறைவனிடத்திலே பெரு விருப்பம் தோன்றும். இந்த உலகப் பொருள்கள் தான் முக்கியம், உலகப் பொருள்கள் தான் இன்பம் என்று நாம் நினைக்கும் போது இறைவனை நாம நினைக்கவே மாட்டோம், இறைவன் நமக்கு தோன்ற மாட்டோம். அப்ப அதன் மேல உள்ள பற்று நீங்கும் போது நமக்கு என்ன ஆகும், இறைவன் மேல் பெரு விருப்பம் உண்டாகும். பாத்தீங்கன்னு இந்த உலக வாழ்க்கை அனுபவமே அதுதான். நமக்கு தொடக்கத்திலிருந்து இந்த வாழ்க்கையில பல இதையும் அனுபவித்து அதனால வருகின்ற பயன்களை நுகர்ந்து அதெல்லாம் அனுபவிச்ச பிறகு நமக்கு பற்று இறைவன் ஒருவன் தான் என்ற எண்ணம் கடைசியில சேரும்.
இறைவனிடத்திலே மட்டுமே பற்று வைக்கின்ற தன்மை இந்த உயிர்களுக்கு வந்து சேரும். பட்டினத்தாருக்கு அப்படித்தானே வந்தது. முதல்ல உலக பொருளெல்லாம் நினைச்சாரு, மகன் பணம் கொண்டு வரலையே சம்பாதிக்கிறேன்னு நினைச்சாரு. கடைசியில எல்லாத்தையும் துறந்து வந்த பிறகு எல்லாம் சிவன் செயல், சிவபெருமானை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிற நினைப்பு அவருக்கு வந்து விட்டது இல்லையா? அதனால எப்படி அவனை சொல்லும்போது என்ன சொல்றாங்க, பற்றிலார் பற்றும் பழம்பதி. அவன் யாரு? பற்றிலார் பற்றும் பழம்பதி. இந்த உலக பற்றுக்களிலே இருந்து நீங்கியவர்கள் பற்றுகின்ற பழம்பதி ஆகிய சிவபெருமான் என்று சொல்வார். அந்த பெரு விருப்பு இவருக்கு, அந்த பெரு விருப்பு வந்துருச்சு. இப்ப இதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறார்? சிவபெருமானை தவிர வேறு எந்த உலக வாழ்க்கையில எதுல ஈடுபட்டாலும் கூட, இவர் இருந்தாலும் கூட, இப்ப எல்லாம் இவருடைய செயல்கள் எல்லாம் வெறும் பசுவினுடைய செயல்களாக இல்லாமல் பதி ஏவ அதனால் செய்கின்ற செயல்களாக மாறிவிடுகிறது. பதி கரணமாக இவருக்கு மாறிவிடுகிறது. நாம தன்முனைப்போடு செய்கிற செயல்கள் இது. இவர் செய்கிற அனைத்துமே, பறவையாரை திருமணம் செய்வது இவர் விருப்பம் இருந்தாலும் கூட, சங்கிலியாரோடு கலந்து வாழ்வது எல்லாமே கூட இறைவனுடைய ஏவலால் இவர் செய்கின்ற செயல்களாகத்தான் இவர் நினைக்கின்றார். அந்த மாதிரி இல்லை, அந்த பெரு விருப்பு வந்ததுனால, அதனால இவருக்கு என்ன இருந்தது, முன்னாலே இருந்து அந்த இது வந்தது இவருக்கு. தனி பெரு விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு. இப்ப உமையம்மை இல்லாம முன்னால வந்தாரு, இப்ப என்ன செய்தார்? உமையம்மை அருளோடு வருகிறார்கள். மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றார். உம்பர், இந்த உம்பர் என்பது ஒரு நல்ல சொற்கள். அ இ உ 3 சுற்றுன்னு சொல்லுவாங்க. அது இது நமக்கு தெரியும். அதுங்கிறது தூரத்துல இருக்கிறது, இதுங்கிறது பக்கத்துல இருக்கிறது. நடுவில் ஒரு சொல்லு இருக்கு, உது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உது சங்க இலக்கியத்துல அந்த சொல்லு இருக்கு. உதுக்கான் எப்படின்னா ரொம்ப தூரத்திலையும் இல்லாம ரொம்ப பக்கத்திலையும் இல்லாம நடுவில் இருக்கிறது. இந்த தேவர்கள் எல்லாம் அங்கே இருப்பவர்கள், அதுல அம்பர் அங்கே இருக்கவங்க. ஆனா இப்ப என்ன செய்கிறார்கள் அவர்கள்? இந்த மண் உலகத்திலையும் இல்ல, மேலையும் இல்ல, சிவபெருமான் நடுவில் ஒரு காட்சி கொடுக்கிறார். மண் உலகத்தில் அவர் கண்ணுக்கு தெரியும்படியாக காட்சி தருகிறார். ஆனால் மண்ணில் அவர் நிக்கல, வானத்துலதான் நிக்கிறார். அதை உம்பர்னு சொன்னாங்க. அந்த அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இடையிலே நின்று அவர் காட்சி தருகிறார். இவருக்கு வர அந்த காட்சியை தர, இவர் பார்க்கிற வடிவத்துல அவர் காட்சி தர்றார். இவருக்கு மட்டும்தான் காட்சி தர்றார். அந்த மற்ற மறையவர்கள் இவங்கெல்லாம் பார்க்கல. ஏன்னா இவருக்கு மட்டும்தான் பெரு விருப்பம் இருந்தது. அந்த பெரு விருப்பத்தோடு இவர்தான் பின் சென்றார். பெரு விருப்பத்தோடு பின் செல்பவர்கள் மட்டுமே இறைவனை காண முடியும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். இதை இப்ப நம்ம அப்படி படிக்கும் போதுதான் தெரியுது. நம்ம முதல்ல நினைக்கும் போது எல்லாருக்கும் சேர்த்துதான் அவர் காட்சி கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நாங்களே இதுவரைக்கும் படிக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்துதான் அவர் காட்சி கொடுத்தாரு, நம்ம அப்படித்தான் நினைப்பு. மறையவர் நின்றார்கள், இந்நேரம் காட்சி கொடுத்தாரு. ஆனால் இவர் சுந்தரருக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்திருக்காரு, மற்றவங்களுக்கு காட்சி கொடுக்கலைங்க. அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. அதான் அவர் இருந்த போது அறிய முடியாதவர்கள் அவர் இல்லாத போது உணர்கிறார்களே தவிர அவரை பார்க்க முடியும், காண முடியவில்லை. கண்டார் உணரவில்லை, உணர்ந்தார் காண இயலவில்லை. அவங்களால காண முடியும். அவன் காட்டினால் தானே காண முடியும். அவன் காட்டவில்லை என்று அதை எடுத்து சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்றாரு? சிவபெருமான் வானத்திலே தோன்றி சொல்லுகிறார், முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற, பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். இப்ப சிவபெருமான் இவரோட பேசுறார். வானத்திலே நின்று, இடப வாகனத்திலே நின்று இவர் காட்சி தந்து இவர் இப்போது பேசுகிறார். இவருக்கு பொதுவா சிவபெருமான் பேசு உருவம் தெரியாது, ஒலி மட்டும். அசரீரின்னு சொல்லுவாங்க. சரீரம்னா உருவத்தோட இருக்குது, அசரீரின்னா உருவம் இல்லாத காட்சியிலே பேசுவது. உருவம் இல்லாத காட்சியிலே அவர்கள் பேசுகிறார்கள். முன்பு நீ நமக்கு தொண்டன், நேரன் சொல்றாராம். நீ முன்பு நமக்கு தொண்டனாக இருந்தார். உள்ளபடி கைலாயத்திலே இவர் தொண்டனாகத்தான் இருந்தார். திருநீர் கொடுப்பது, பூப்பறிப்பது என்று தொண்டர். அப்பர் பெருமான் பாடும்போது பாடுறாரு, இவர் கவரியும் வீசினாராம். பக்கத்திலிருந்து சிவபெருமானுக்கு இவர் கவரியும்
வீசுவாரா. தனிக்கவரி வீசும் திருத்தொண்டு செய்தான் என்று சுந்தரரை பற்றி அப்பர் சொல்லுவாராம். அப்ப முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. நீ தென்திசை சென்று அவர்களோடு மகிழ்ந்து இங்கே வா என்று அவர் ஏவினார். அந்த ஏவலால்தான் அவர் இங்க வந்தார். என்ன காரணம்? முன்னிய வேட்கை கூற. முன் உன்னிடத்தே இந்த ஒரு ஆசை தோன்ற. ஆசைதான் பிறப்புக்கு காரணம். அதான் இங்க சொல்லணும். இப்ப நம்ம பிறப்புக்கு காரணம் என்னன்னா ஆசை. முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாதே பிறந்தனை மண்ணின் மீது. துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். நேரன்னு சொல்ற, நான் உன்னை தடுத்து ஆட்கொண்டேன். எதற்காக? நீ நமக்கு தொண்டனாக இருந்தாய். உன்னுடைய ஆசை மிகுந்த காரணத்தினாலே என்னுடைய ஏவலாலே நீ மண் மீது இருந்து பிறந்தாய். இங்கு உன்னை துன்புறு வாழ்க்கை தொடர்ந்து வராமல் நாம் உன்னை தடுத்தாட்கொள்ள வந்தோம் என்று இவர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா, இப்ப இந்த திருமணம் நிகழ்ந்திருக்குமானால் உலக பந்தங்கள் உலக வாழ்க்கை இவருக்கு அந்த இதான் அனுபவிக்கிறது மாதிரி வருமா? இப்ப சிவபெருமான் விதித்த விதிப்படி இப்ப தன்னுடைய செயல் என்று இல்லாமல் சிவன் செயலாக எல்லாவற்றையும் அனுபவித்து போகும்போது அதனால மேல வினை வராதாம். அந்த வினை வராதனால மறுபடி வேற பிறப்பு வராது. உலக உயிர்கள் எல்லாம் இங்க ஒரு வினை செய்தால் அந்த வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறக்க வேண்டும். துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர. இந்த திருமணம் செய்து இதனுடைய பந்தபாசங்களில் இவர் ஆட்பட்டிருந்தால் அது இவருடைய வினையாக போகிறது. இவருடைய வினையின் பயனை அனுபவிக்க இவருக்கு மறுபடியும் பிறப்பு வரணும். இப்ப இவருக்கு பிறப்பு இல்லைன்னு சுந்தரர் முடிவுபட்ட மறுபடியும் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு கடைசியில. அப்ப அதனால துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்பு அற. மறுபடியும் பிறப்பே துன்பது. அந்த வாழ்க்கை உன்னை தொடர்பு அற வந்து தொடர்ந்து வந்து என்ன செஞ்சார்? தொடர்பு அற தொடர்ந்து வந்து நான் உன்னை தொடர்ந்து வந்து அவன் பின்தொடர்ந்து வந்தான். தொடர்ந்து வந்து நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். இந்த நல்ல அறிவுத்திறம் வாய்ந்த இந்த மறையவர்கள் முன்னாலே நாம் உன்னை தடுத்து ஆண்டோம். அதனாலதான் இதுக்கு தடுத்தாட்கொண்ட புராணம். தடுத்தாண்டுன்னா இந்த பிறவி வழியிலே செல்லாது. இந்த பிறவி வழினா தாய் தந்தையர் விருப்பப்படி இந்த விருப்பப்படி சென்றிருக்க வேண்டும். அவ்வாறு செல்லாது நாம் உன்னை தடுத்து ஆண்டோம். தாய் தந்தையர் ஒரு காலத்திலே ஒரு கனியை இல்லத்திலே வர திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டார்கள். கனியை பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் சம்மதிப்பார்களா? சம்மதிக்க மாட்டார்கள். அப்ப இவர் இங்க வந்தது இதுக்காக, அந்த வாழ்க்கையை பெறுவதற்காக இவர் வந்தார். அது அவருடைய விதிக்கப்பட்ட விதி. அது அதனால இவர் என்ன பண்றார்? அவரை தடுத்து ஆட்கொள்கின்றார். இறைவன் இங்க தடுத்து ஆட்கொண்டோம் என்றார். இந்த வார்த்தையை கேட்டார். சிவபெருமான் தோன்றுகிறார். ஓசை கேட்கிறது. என்றெழும் ஓசை கேளா. சிவபெருமான் எழுப்பிய ஓசை, அந்த ஓசை என்றெழும் ஓசை கேளா. அது எப்படி இருந்துதான்? ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி. ஈன்ற ஆண், அதாவது அப்போதான் கன்று பெற்ற பசு அப்படின்னு சொல்லலாம். பெற்ற பசு. இந்த பசு கனைப்பதை கேட்ட கன்று போல இவர் இருந்தாராம். ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல். என்ன செய்வாங்களாம்? இந்த கன்றை வீட்டுல கட்டி வச்சுட்டு பசுவை மட்டும் மேய அனுப்பாங்க. இந்த பசு மாலையில வீடு திரும்பும் போது இந்த முக்குல வரும்போதே அதுக்கு கன்று ஞாபகம் வந்துருமா. இந்த கன்று ஞாபகம் வந்தா குரல் கொடுக்குமா, அம்மா அப்படின்னு. அந்த பசுவினுடைய குரலை கேட்டோடனே இந்த கன்று கட்டி இருக்கிற கன்று, தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கன்று துள்ளி குதிக்குமா. துள்ளி குதிச்சு அது கதறுமா, அம்மா அம்மா அம்மான்னு. அது நான் இது ஒரு தடவை கூப்பிட்டா அது 3 தடவை கூப்பிடுமா. அப்படி ஆயிட்டாரா சுந்தரன் நண்பனால. ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி கதறி அழுகிறாருங்கிறது மாதிரி. அதாவது இறைவனை நாம் அறிந்து கொள்ளாமல் விட்டோமே என்று. இப்ப சிவபெருமான் பசு, சுந்தரர் கன்று. ஏற்கனவே இந்த திருவாரூர் வரலாற்றுல சொல்லும் போது சிவபெருமான் தான் பசுவாக வந்தார் என்றும் யமன் கன்றாக வந்தார் என்றும் அங்கே சொல்லுவார்கள். அங்கே சிவபெருமான் அங்கே பசுவாக வந்தார் என்று சொல்லுவார்கள். இந்த பசுவினுடைய கனைப்பு கேட்டு, இந்த குரல் எப்படி இருந்ததா? பசுவினுடைய கனைப்பு போல இருந்தார்.
கன்றை அழைக்கின்ற பசு போல சிவபெருமான் அழைக்க இவர் கதறினாராம். கண்ணீர் விட்டு குரலை கேட்டு இவர் அழுகிறாராம். இன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி கர சரணாகதி அங்கம் துன்றிய புழகம் ஆக. கர சரணாகதி, கை காலெல்லாம் மெய் விரித்து அரும்ப புழகம் செய்த. இந்த குரலை கேட்டோட இவருக்கு உணராமல் இருந்தோமே என்று இதெல்லாம் இருந்தோடனே இருந்துதான். இத சொல்லும் போது சொல்லுவாங்க இந்த மாதிரி, கன்று தடை உண்டு அழைக்க கதறி கனைக்கும் புனிற்றா போல. இத வேற மாதிரி, கன்று கட்டப்பட்டிருக்கிற கன்று தடை உண்டு அழைக்க, கன்று அழைத்தால் அங்கே தள்ளி இருக்கிற பசு அது கதரும். அது இந்த மாதிரி இதனுடைய குரலை கேட்டு பக்கத்துல போக முடியல, அது கதருமா. அப்படியும் ஓமை சொல்லுவது உண்டு. இங்க சிவபெருமானையே பசுவாகவும் இவரை கன்றாகவும் சொல்லுகிறார். கண்ணப்பர் வரலாற்றிலேயும் இதை சொல்லுவார். கன்றகள் புனிற்றா போல்வர், கன்றகள் புனிற்றா போல்வர். அங்கே அப்படியே மாத்திடுறார். இங்க சிவபெருமான் பசு, சுந்தரர் கன்று. அங்கே என்னவா, சிவபெருமான் கன்றா, கண்ணப்பர் பசுவா இருக்காராம். இந்த கண்ணுக்குட்டியை விட்டுட்டு போறதுக்கு பசு தடுமாறுதான், போ மனசு இல்லையா அதுக்கு. அங்கே இருந்து கன்றகள் புனிற்றா போல்வர். புனிற்றா அப்போதான் பெற்றெடுத்த கன்றை ஈன்ற பசு. அதுக்கு ஐயோ இந்த இதுக்கு ஏதாவது. இப்ப சமீபத்துல ஒரு செய்தி கூட ஒரு இது பார்த்தோம். ஒரு கர்நாடகாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு பசு வீட்டை விட்டு போயிடுச்சு, காணணும்னு எல்லாரும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. தேடிக்கிட்டே இருந்த உடனே மறுநாள் அந்த பசு திரும்பி வந்தது. இவங்களை அப்படியே பிடிச்சி இழுக்குது, இந்த உடைய பிடிச்சி இழுக்குது, கூட்டிகிட்டு போகுது. ஒரு காட்டு பகுதிக்கு ஒரு 1.5 மைல் தெரியும். அங்க போயிருக்கு. அங்க ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றுச்சு. அந்த கன்றுக்குட்டி கிடந்திருக்கு. இது மனசு இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. போன உடனே அந்த கன்றுக்குட்டியை காட்டி இருக்கு. இவங்க எல்லாம் பாதுகாப்பா தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது நடந்த நிகழ்ச்சி. பசு இவங்களை இருக்கவங்களை கூட்டிட்டு போய், அங்க பாருங்க, அப்போ ஒரு விலங்கினம்னு சொல்றோம், 5 அறிவுன்னு சொல்றோம். அந்த போற இடத்துல அதுக்கு திடீர்னு அந்த மாதிரி கன்று ஈணுகின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கன்றை காட்டுக்குள்ள ஈன்று விட்டு அதோட கூடவே பிரிய மனம் இல்லாமல் இருந்து, ஆனா இப்படியே இருக்க முடியாதே, அதை வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டியது என்ன நினைச்சிட்டு அது இங்க வீட்டுக்கு இவங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிருக்கு. இழுத்துக்கிட்டு போனோன்னு என்னமோ கிட்ட போகுதே, முன்னாலே போகுதேன்னு இவங்க பின்னாலே போயிருக்காங்க. அப்ப அந்த பசுவின் பின்னால போய் பார்த்தா அங்க ஈன்ற கன்று இருந்திருக்கு. அதை பத்திரமா அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னு இந்த செய்தியை பார்த்தேன். இதான் நமக்கு ஞாபகம். அப்ப பசுவுக்கும் கன்றுக்கும் இருக்கிற ஒரு அன்பு உறவு இருக்கே, இதை இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைய நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் இங்க சொன்னாங்க. இன்ற ஆண் கணிப்பு கேட்ட கன்று போல் கதறின்னு சுந்தரர் சொன்னாங்க. அங்க கண்ணப்பட சொல்லும் போது அவர் கன்றாகவும் சிவபெருமான் கன்றாகவும் இவர் பசுவா மாட்டார். அதனாலதான் கண்ணப்பருக்கு ஒரு பெரிய சிறப்பு. கன்றகள் புனிற்றா போல்வர். அந்த ஈன்ற பசுவுக்கு அவ்வளவு அந்த கன்று மேல அவ்வளவு அன்பு இருக்குமா. இந்த உலகத்திலேயே தாய் குழந்தை அன்புக்கு பசுவினுடைய அன்புக்கு ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. சில உயிரினங்கள் விலங்குகளை பார்த்தீங்கன்னா குட்டியவே தின்றுமா, சிலது அது அன்பு இல்லாதது. குட்டியை தின்னுகிற சிலது ஈன்ற உடனே குட்டியை தின்னுகின்றதெல்லாம் உண்டாகும். ஆனா இந்த பசு என்ன செய்யுமா, இந்த வாளாமை இருக்குல்ல, அது குடலுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. அப்ப அந்த குடலினுடைய அழுக்கெல்லாம் அந்த கன்று மேல படிஞ்சிருக்கும். இதை நம்ம இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே தேங்காய் எண்ணெய் வச்சு துடைக்கிறது, அதுக்கு பிறகு அதை வெந்நீர்ல இட வெந்நீர்ல குளிப்பாட்டுறது, இது பண்ணி எல்லாம் செய்வாங்க. நம்ம இதுல பசு தன்னுடைய நாவினாலேயே துடைத்து சுத்தம் பண்ணினார். உலக உயிர்களிலேயே அது வாளாமை என்றாலும் கூட, வாளாமைனா தூய்மையின்மைன்னு அர்த்தம். அந்த தூய்மை இன்மையாக இருந்தாலும் கூட தன்னுடைய கன்றுக்குட்டி மேல அது இருக்கேன்னு இது பரிதாபப்பட்டு தன்னுடைய நாக்கினாலேயே தொடச்சி அதை அது சுத்தம் பண்ணுமா. அதனாலதான் இந்த பசுவுக்கும் கன்றுக்கும் அவ்வளவு இந்த அன்பை எல்லாருமே உதாரணமா சொல்லுவாங்க. சுந்தரர் அப்படித்தான் இருந்தாரு. கன்று போல் கதறி நம்பி கர சரணாதி அங்கம். கரம் சரணம், கரம் சரணம், கர சரணாதி அங்கம் துன்றிய புழகம் ஆக தொழுதகை தலைமேல் ஆக மன்றுழியில் செயலோ வலிய ஆட்கொண்டது என்றார். இவருக்கு என்ன பண்ணாரு, அப்படி விழுந்து வணங்குறார். கர சரணாதி அங்கம் துன்றிய புழகம் ஆக தொழுதகை தலைமேல் ஆக.
தொழுத கை தலைமேல் ஆக, மேல தலைமேல் ஆக. இன்னொன்னு, இவருக்கு வேற சிந்தனை எதுவுமே இல்லை. தொழுதை ஆகிய சிவபெருமான் மட்டும்தான் இவருக்கா தலைமையில் இருக்கார். வேற எந்த சிந்தனையும் இவருக்கு இல்லை. தொழுத கை தலைமேல் ஆக மன்றுடீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்றார். மன்றுடீர், அதாவது மன்றத்திலே வந்து வழக்காடியவர். இன்னொன்று, பொது மன்றத்திலே நடனமாடுகிற சிவபெருமான் வந்து அவர் இந்த வலிய ஆட்கொள்ள வந்த வள்ளல்னு முன்னால சொன்னாரு. இங்க வந்து வலிய ஆட்கொண்டது என்றார். நான் வல்லமை பேசவும் நீ விடாது என்னை வந்து அன்பினால் அடிமை கொண்டாயே, இது உன்னுடைய திருவருளா என்று சுந்தரர் என்ன பண்ணாராம்? இந்த பசு, அதாவது பிரிந்த பசுவோடு மீண்டும் சேர்ந்த கன்று போல, பிரிந்த பசுவோடு மீண்டும் சேர்ந்த கன்று போல, தாயிடத்திலே சேர்ந்த ஒரு பிள்ளை போல இவர் வந்து மன்றுடீர் செயலோ வலிய வந்து ஆட்கொண்டது என்றார். இதை நான் உணராம இருந்தேனே, உன்னை பித்தனேன்னு பேசினேனே, உன்னை இப்படிலாம் பேசினேனே, ஆகா என் மீது அருள் கொண்டு அல்லவா இறைவனை உணராமல் இருந்த உயிர் மறைப்பாற்றல் நீங்கி இறைவனை உணர்ந்த பிறகு அவனுடைய அருளை நினைந்து போற்றுகிற செயலைத்தான் இந்த பகுதியில அவர் காட்டுகிறார்கள். நம்ம இன்னைக்கு இதோட வந்து நம்ம நிறுத்திக்குவோம்.